வெட்டுக்குட்டுங்கிறதே இவனுக்கு தொழிலா போச்சு. ரத்தத்தை பாக்கலன்னா இவனுக்கு தூக்கமே வராத. இந்த 2 சாரா வியாபாரியினால 7-8 வருஷமா எத்தனை பொம்பளைங்க தானே இறங்கிருச்சு. இன்னும் புத்தி இல்லாம இருக்காங்களே. சாராயத்துல லட்ச லட்சமா பணம் கொடுத்துட்டு அந்த திமிர்ல இப்படி ஆட்டம் போடுறாங்க. வேண்டாமா வசந்தா, போகாதேம்மா, சொன்னா கேளு. வசந்தா நில்லம்மா, வசந்தா. என்னம்மா? போதும், உங்க வேஷம் எல்லாம் போதும். மனசுல இருந்து உடம்பு வரைக்கும் நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சதில்ல சாமி. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. இல்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சு. ஆமா, இது நாள் வரைக்கும் நான் உங்களை தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லம்மா, உங்ககிட்ட போக போக சொல்லிக்கலாமேந்தா. பேசாதீங்க. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைக்கு லட்சணம். விவசாயம் விவசாயம்னு வாய் கூசாம சொன்னீங்கல்ல, மனுஷனை வெட்டுற அறுவாள் எல்லாம் வச்சு என்னைய சாமி கும்பிட வச்சுட்டீங்களே. என்னை விட்டு நான் போறேன். ஏமா, வீட்டை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டியா? இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன். ஆனா என் வயசுல ஒண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்காக இந்த வீட்டை விட்டு போறேன். நீ உள்ள வா. கையெடுங்க. என்னம்மா இது, இந்த நேரத்துல போய் சண்டை போட்டுட்டு? என் குழந்தை இந்த ரத்த வாடையில பிறக்க வேண்டாம். நான் போறேன். சொல்லாம போனா தேடி வந்துருவீங்க. அதான் சொல்லிட்டு போறேன். என்ன தேடி வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா சாகிறது நான் மட்டும் இல்ல, என் வயசுல வளர்ற உங்க குழந்தையும் தான். அம்மா வசந்தா! பெரியப்பா வாமா. இது யாருமா? என் ஃப்ரெண்ட் அமுதா. ஒரு 50 ஆளை கூப்பிடுங்க. சரிங்க. போதுங்களா? போதுங்க. போய் என்ன ஐயோ குட்டி பயப்படுத்திச்சு. அடா யாரம்மா இது? என் ஃப்ரெண்ட் தாத்தா. அப்படியா? உன் பேர் என்னம்மா? அமுதா. உங்க அப்பா என்ன பண்றாரு? தாத்தா, அவங்க அப்பா பத்தி மட்டும் கேட்காதீங்க. கேட்டா அவங்க அப்பா ஒரு கொலைகாரன், அயோக்கியன்னு கத்தும். நம்மளோட சேர்ந்தவனாட்டம் இருக்கு. சரிம்மா, 2 பேரும் அம்மா கிட்ட போய் ஏதாவது சாப்பிட்டு விளையாடிட்டீங்க. ஒரு நிமிஷம். எப்படி இருக்க? என் மேல இன்னும் கோவம் போகலையா? நீங்க மாறுவீங்கன்னு நினைச்சேன். மாறல, மாறவும் மாட்டீங்க. என் குழந்தை வர நேரமாச்சு. தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. இது பாரு, என் குழந்தை என்ன யாரோ நினைச்சுட்டு என்கிட்ட நல்லா பழகிட்டு இருக்கு. அதுக்கு எடுத்துறாத. அது ஒண்ணாவது எனக்கு இருக்கட்டும். நீங்களா? நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பன்னு சொல்லிட மாட்டீங்களே? நீயே உன் வாயால சொல்ற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். வரேன். பத்திரமா போயிட்டு வரணும். அம்மா, அந்த பொண்ணை விட்டுட்டு நீ தனியா தானே வருவேன்? ஆமா. துணைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு போ. வாங்க. ஏமா, உங்க வீடு எங்க
இருக்கு. எங்க அம்மா கோவில்ல இருப்பாங்க, அங்க கொண்டு போய் விட்டுருங்க. சரி. அம்மா மாமா ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா உங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தாளா? வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு காபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லைங்க. நீங்க உங்க வீட்டுக்காரரோட இந்த சாமி ரொம்ப சக்தி உள்ளதுங்க. வாங்க சாமி கும்பிடலாம். உங்க வீட்டுக்காரர் ஏமா முத தடவை கேட்டப்பவே பேச்ச மாத்தினேனே, அப்பவே தெரிஞ்சுக்க வேணா? எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஒத்து வரல, பிரிஞ்சிட்டோம். போதுமா? வாடி. நான் ஊட்டி விடுறேன். வணக்கம் தான். ஏமா டிவில ராமாயணம் பாப்பியா? பாப்பேன். ராமர் ரொம்ப கெட்டவர் தானே? சாமி நல்லவர். சாமினா வெள்ள எடுத்துட்டு எத்தனை பேரை கொலை பண்றாரு, அப்படின்னா அவரும் கெட்டவர் தானே? கெட்டவங்கள தானே சாவடிக்கிறாரு. அவர் நல்லவர் தான். அந்த மாதிரி உங்க அப்பாவும் தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சா அவரும் நல்லவர் தானே? சுமதி அப்பா வா 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 வா. இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடுறதுக்கு உங்க அப்பா வேண்டாமா? இப்பொழுது இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குகிற மாணவியருக்கு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள். முதலில் முதல் வகுப்பைச் சேர்ந்த முன்னுதாரண மாணவி லட்சுமி. அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு பி பிரிவு சாந்தி. மூன்றாம் வகுப்பில் சிறந்த முன்னுதாரண மாணவி பி பிரிவை சேர்ந்த அமுதா. நிலமா ஒரு நிமிஷம் சார். எதை வச்சு அந்த பொண்ணுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு பரிசு கொடுக்குறீங்க? அந்த பொண்ணு எல்லா பாடத்திலயும் 100க்கு 100 மார்க் வாங்கிருக்குதுமா. என் பொண்ணு தான் எல்லா பாடத்திலயும் 100க்கு 100 வாங்கியிருக்கா. இது படிப்பு மட்டும் வச்சு கொடுக்கிறது இல்லமா, ஒழுக்கத்துக்கு சேர்த்து கொடுக்கிறது. அந்த பொண்ணை விட ஒழுக்கத்துல என் பொண்ணு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? போன வாரம் கூட உங்க பொண்ணு 3 நாள் ஸ்கூலுக்கு லேட்டு. இந்த சின்ன விஷயத்தை வச்சுட்டு ஒழுக்க கேடுங்கிறீங்களே. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பன் பேரே தெரியாது. பெத்த புள்ளைக்கு அப்பன் பேர் சொல்லாம ஒரு அம்மா வளர்த்திருக்கானா அந்த அப்பன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருப்பான். அப்படி ஒரு அயோக்கியனுக்கு பிறந்த புள்ள பெஸ்ட் ஸ்டூடெண்டா? நிறுத்துறே. என் பொண்ணுக்கு அடி அப்பன் பேர் தெரியாது? என் பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? நீங்களாம் மரியாதை கொடுத்து வணக்கம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, இந்த மனுஷன் தான். இதே மாதிரி தாங்க 7 வருஷத்துக்கு முன்னால இவங்க அம்மா இதே இடத்துல நின்னு இந்த வீட்டை இந்த மாதிரி தான் பார்த்தது. வீடு ரொம்ப அழகா இருக்குப்பா. எல்லாம் நீ வந்ததுனால தாமா. அப்ப நாங்க இருக்கும்போது நாத்தம் முடிச்சா கிடந்தது. போய் துணியை மாத்திக்கலாமா? ஓடின வசந்தா, ஏன் இப்படி பண்ற? இங்க பாருங்க, உங்களையும் உங்க குழந்தையும் பிரிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. உங்க கூட இருந்தா அதை எதனாச்சும் கோழி கொஞ்சம் கழுத்தை திருக்கி வீசி எறிறாப்புல வீசி எறிஞ்சிருவாங்க.
அவ மேல ஒரு நகைக்கீரல் பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. உங்களால தாங்கிக்க முடியுமா? இதுக்கு வேற வழியே இல்லையா? விட்டுட்டு வர சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லுங்க. கூழோ கஞ்சியோ ஒருவேளை ஊத்துனா போதும், சந்தோஷமா இருப்பேன். வாமா போலாம். அப்பா அவர் வருவாருமா. அப்பா வருவீங்களா அப்பா? வரேம்மா, கண்டிப்பா வரேன். அப்பா வருவீங்களா அப்பா? அப்பா வருவீங்களா அப்பா? என்ன வர சொன்னீங்களாமே? நாளைக்கு நான் சாமி அப்பனை தனியா போய் பார்க்கணும். சாமி அப்பனா? அவனை கூட்டமா போய் பாக்குறதே தப்பு, தனியா போய் பாக்குறீங்களே. சொன்னது செய்யுங்க. செக் பண்ணணும். உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்து நான் இங்க வரல. நம்ம 2 பேருடைய பகையில நம்ம குடும்பங்கள் மட்டும் இல்ல, பல குடும்பங்கள் பலியாட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் தான் வந்தேன். நீ அருவாள் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் அருவாள் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா மொத்தத்துல ரெண்டுமே தப்புதான். கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவுறான். அதனாலதான் சொல்றேன், வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுருவோம். இனியாவது ஒரு அமைதியான வாழ்க்கையை தொடங்குவோம். விட்டுருவ, நீ எல்லாத்தையும் விட்டுருவ. ஏன்னா நீ ஜெயிச்சவ. அதுக்காக நான் சொல்றேன், இந்த கை எவ்வளவு தலையை வெட்டிச்சுன்னு இந்த கைக்கு தெரியாது. இதை வெட்டினவன் நீ. என்ன அறிவாளை கீழே போட சொல்றியா? வெள்ளக்காரனுக்கு சாராயம் காட்சி கொடுத்தவன எங்க தாத்தன். அந்த சாம்ராஜ்யத்தை உடைச்சவன் நீ. உங்களோட சமாதானமா போக சொல்றியா? இது பார், உனக்கு பயந்து நான் இங்க சமாதானம் பேச வந்திருக்கேன் மட்டும் நினைக்காத. நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். நடந்து முடிஞ்சதுக்கே முடிவு தெரியாத இப்ப நடக்க போறத பத்தி என்ன பேசுறது? அப்பா அவன்கிட்ட என்ன பேச்சு? டேய், அவனை வெட்டி தள்ளுங்கடா. திமிங்கலத்தை தூண்டில் போட்டு பிடிக்கலான்னு பாத்தியா? பாம்பு தன்னோட புத்துக்குள்ள போகும்போது கூட பாதுகாப்பா தாப்போம். இத பாரு, இங்க பாரு. நான் நினைச்ச இந்த மொத்த இடத்தையும் இப்போவே பஸ்ம பண்ணிட்டு போக என்னால முடியும். ஆனா அதுக்காக வரல. எனக்கு தேவை அமைதி. அந்த அமைதிக்கு வேலை உன்னுடைய தலை என்ன? அது என்னால தப்போம், என் கையால தப்போம். உள்ள பேர் என்ன சொன்ன? அமுதா. எந்த ஸ்கூல்? நம்ம சுமதி படிக்கிற ஸ்கூல் தான். அவனுக்கு அமைதி வேணுமா? கொடுத்துடலாம், நிரந்தரமான அமைதி கொடுத்துடலாம்.
எல்லா பிள்ளைங்களுமே மூஞ்சில சாயத்தை பூசி விளையாண்டுட்டு இருக்குங்க. இதுல எங்கேன்னு போய் தேடுறது அந்த பிள்ளைய? டேய், அந்த புள்ள பேர் அமுதா தானே? அமுதான்னு ஒரு குரல் கொடு. பாப்பாக்கலாம் உங்கள யாரு பேர் அமுதா? என் பேர் அமுதா. ஒடியா ஒடியா ஒடியா. என் பேரும் அமுதாதான். என் பேரும் அமுதாதான். நானும் அமுதாதான். ஆமா, உங்கள 3வது படிக்கிற அமுதா யாரு? நான் 3வது வகுப்பு தான் படிக்கிறேன். நானும் 3வது வகுப்பு தான். நானும் 3வது வகுப்பு தான் படிக்கிறேன். டேய், இதுக்கு மேல நமக்கு மூளை அடைச்சாது. வண்டியில ஏறு, ஐயாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாம். அமுதா, அம்மா, ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னியே, வந்துட்ட? நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போயிடலாம். என்னமாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? என் குழந்தை குழந்தைக்கு என்னாச்சு? தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமையப்பன், என்னமோ பாம்பு புத்துக்குள்ள போறப்ப கூட தலைய வெளியே நீட்டிட்டு பாதுகாப்பாத்தான் போகுன்னு சொன்னிய. இப்போ பாம்பு தலை கீரி வாயிலே மாட்டிருச்ச பாத்தியா? டேய், என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா? தாதா, நீ பேசின காலம் முடிஞ்சு போச்சு. நான் பேசுறேன், நீ கேளு. உன் பிள்ளை பாக்கணும்னா உன்னால குட்டிச்சோரா போச்ச என்னோட சாராய ஃபேக்டரி, அங்க உடனே வந்து சேரு. டேய், பிள்ளை தூக்கிட்டு போங்கடா. கதவை தாள் போடுங்க.
நெல்லு ஒரு 8 முன்னால வச்சா கூட பந்தத்தை வீசி கொடுத்துருவேன். இது பாரு, அது பிஞ்சி ஒரு பாவம் முடியாது. தயவு செஞ்சு இதை ஒண்ணு பண்ணிடாத. அப்புறம் உன் கையை விட்டு தான் தானே வேணும். என் கை விட்டுக்க, அந்த குழந்தை விட்டுரு. கைக்கு கைங்கிறத சரி சமம் ஆயிடும். ஆனா இத்தனை வருஷமா நான் பட்ட அபமானம் ஒண்ணு இருக்கேன். அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது? சொல்லு. என்ன வேணாலும் பண்ணிக்க, அந்த குழந்தை மட்டும் விட்டுடு. உன்னையா? உன்னை நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. என் குறியெல்லாம் அதுவும் அந்த குழந்தை மேலதான். இப்போ குழந்தையோட வாய்க்கிட்ட அவுத்து விட்டுட்டு பந்தத்தை வீச போறேன். அப்பா அப்பான்னு கத்தி கதறி உன் கண்ணு முன்னாடி எரிஞ்சு சாம்பல் ஆகும். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த உறுத்தல் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த சாமியத்தினோட ஆசை. கட்டாவது விடுறா. நம்ம குழந்தை எப்படி இங்க வந்தது? அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வீட்டுல அடைச்சு வைக்கிறப்பவே ஏதோ தப்பு நடக்க போதுன்னு பயந்தேன். அதனால அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தையோட தொழில் போட்டு காப்பாத்தி அனுப்பிச்சிட்டேன். பத்து குழந்தையோட பார்க்காம பழிக்கு பழிவான தீ வச்சியே, இப்ப திருப்தி தானே? இல்ல இல்ல, எங்க அண்ணு முன்னாடியே பேச்சு சாவத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். சுமதி, பயப்படமா.